எந்த விருது வாங்குறோமோ இல்லையோ, ஐயா காமராஜர் விருது வாங்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த அரசியல் வரல பயணங்களும் அந்த மாதிரி இருந்திருக்குது. ஸோ நீங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கீங்க, இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது? திருவள்ளுவர் திருநாளில் பெருந்தலைவர் காமராஜ் பெறான விருதை தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள், சிறப்பு செய்திருக்கிறார்கள். அதற்காக முதலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் நான் சார்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை அவருக்கு தெரிவிக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் விருது என்பது மிகப்பெரிய கனவு. பெருந்தலைவர் காமராஜர் வழியில் கடந்த 55 ஆண்டுகள் தொடர்ந்து பொது வாழ்க்கையில் நான் ஈடுபட்டு பயன்பட்டிருக்கிறேன். எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் அன்னை இந்திரா காந்தியின் வழிகாட்டுதலில் அவரால் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவி எனக்கு 84 வழங்கப்பட்டது. 84-90 ஆண்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் காங்கிரஸ் நலத்திற்காகவும் காங்கிரஸ் முன்னேற்றத்திற்காகவும் நான் பாடுபட்டிருக்கிறேன். அதேபோல் 91-96 காலகட்டத்தில் மீண்டும் தருமபுரி நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக பொறுப்பேற்கிற வாய்ப்பை காங்கிரஸ் தலைமை எனக்கு வழங்கியது. மத்திய அமைச்சராகவும் நான் அந்த காலகட்டத்தில் தலைவர் நரசிம்மர் அவர்களால் நியமிக்கப்பட்டேன். குறிப்பாக அந்த காலகட்டத்தில் நான் ஏற்றிருந்த அமைச்சகம் நலத்துறை அமைச்சகம். அதற்கு பெயர் தாழ்த்தப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள், சிறுபான்மை மக்கள், மலைவாழ் மக்கள், உடல் ஊனமுற்றோர், சமூக நீதி திட்டங்கள், இப்படி போதை ஒழிப்பு திட்டங்கள், இப்படி 7 துறைகள் இடத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக முதலாக இந்திய வளர்ச்சிக்காக இந்தியாவுடைய பெரும்பான்மை வர்க்கமான பின்தங்கிய மக்களுடைய உரிமைக்காக மண்டல் கமிஷன் அறிக்கையை 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டு திட்டத்தை அன்றைக்கு மத்திய காங்கிரஸ் அரசு தலைவர் நரசிம்மர் அவர்கள் தலைமையிலே நிறைவேற்றுவதில் நான் ஒரு கருவியாக பயன்பட்டிருக்கிறேன். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியான தருணம். அதை போலவே அண்ணல் அம்பேத்கருடைய நூல்கள் அனைத்தையும் முதலில் தமிழ் மொழியிலும் அனைத்திந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கும் வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி எனக்கு வழங்கியதால் அந்த அமைச்சராக அதை நிறைவேற்றியிருக்கிறேன். அது அடுத்த முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்களாக சேலம் ரயில்வே கோட்டம், சேலம் ஒருங்கிணைந்த உருக்காலை திட்டம், தமிழ்நாட்டுடைய நெய்வேலி பழுப்பு நீர் திட்டம், இப்படி இன்னும் பல திட்டங்களை அன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் அதற்கு பின்னரும் 2004-2009 காலகட்டத்தில் தமிழகத்திலிருந்து மீண்டும் சேலம் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அன்றைக்கு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஐவர் குழு என்ற குழுவை அவர்கள் அமைத்தார்கள். அதிலே என்னை ஒருங்கிணைப்பாகவும் அமைத்தார்கள். அதன் வழியில் தமிழ்நாட்டு தேவையான திட்டங்களை 2004-09 காலகட்டத்தில் தலைவர் மன்மோகன் சிங் அவர்கள் மூலமும் அன்னை சோனியா காந்தி அவர்கள் வழிகாட்டுதலிலும் நடைபெற்ற மத்திய அரசு வழியாக தமிழ்நாடு எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கியது மத்திய அரசு. நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் அருமை தலைவர் மன்மோகன் சிங்கினுடைய நினைவலைகளை போற்றுகிற போது தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று அதை குறிப்பிட்டார்கள். அப்படி அத்துணை திட்டங்களையும் பெறுவதற்கு நாங்கள் உறுதியாக இருந்திருக்கிறோம். அதேபோல காங்கிரஸ் கட்சி வளர்ச்சியில் தொடர்ந்து 55 ஆண்டுகள் பயணத்தை தொடர்கிறேன். காங்கிரஸ் கட்சி தலைவர் காமராஜர் நடந்த பாதையில் நடப்பதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் காமராஜ் தொண்டராக இருக்கிற நான் இன்றைக்கு அந்த பொறுப்பை பெறுகிற போது எல்லையில்லா மகிழ்ச்சி மட்டுமல்ல, இது என்னுடைய தமிழ்நாட்டினுடைய கோடான கோடி காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இதை உரித்தாக்குவதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சார், இப்போது காமராஜருடைய சித்தாந்தம் என்பது பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் நிர்ணயிக்கும் அளவுக்கு இருந்தாலும் காமராஜருடைய ஆட்சி இன்னும் தமிழ்நாட்டில் அமையலன்னு ஒரு எதிர்பார்ப்பு காங்கிரஸ் தொண்டர்களே பார்க்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு சகாப்தம், ஒரு தத்துவம். அவர் ஒரு வரலாற்று தலைவராக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார். தலைவர் காமராஜருடைய ஆட்சி நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது. மத்தியிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடக்கிற போதெல்லாம் தலைவர் காமராஜ் நடந்ததாக அதுக்கு பொருள். குறிப்பாக மன்மோகன் சிங் அவர்கள் தலைவர் மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில் காமராஜருடைய சத்துணவு திட்டம் 11 கோடி
மக்கள் ஏழை குழந்தைகளுக்கு இந்தியாவிலே சுற்றுலா கொண்டு வந்தோம். அது காமராஜர் திட்டம் தானே. அதே போல் பல நலத்திட்டங்களை, மக்கள் நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்ல. அவர் இந்திய தலைவர், இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர். ஆகவே அவருடைய திட்டங்கள் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற போது அனைத்தும் வருகிறது. அதே போல் தமிழகத்திலும் நல்ல திட்டங்கள் தலைவர் காமராஜருடைய பின்பற்றி நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நான் தமிழ்நாடு தலைவர் இருந்தபோது பெருந்தலைவர் காமராஜர் நினைவால் அவருடைய வரலாற்றை என்றும் மறக்காத அளவுக்கு பள்ளிக்கூடங்களிலே அவருடைய பெயர் இருக்கும் வண்ணம் ஒரு திட்டம் வேண்டும் என்று தலைவர் கலைஞரிடத்தில் கேட்டபோது தமிழ்நாட்டுடைய மக்கள், தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரம், தமிழ்நாட்டை என்றைக்கும் நினைத்திருக்கும் வண்ணம் தலைவர் காமராஜருடைய பெயரால் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் அவருடைய பிறந்த நாள் அன்று அரசு திட்டமாக அதை கொண்டாடுகிற பெரிய வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுபோல் பல திட்டங்கள் இன்றைக்கும் நல்ல திட்டங்கள் வரும்போதெல்லாம் தலைவர் காமராஜர் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அதற்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம். நன்றி சார். ஓகே.